Very good morning, students. We are in our regular class lecture, and the subject on the sedimentology. And இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து classification of sedimentary rocks. And இந்த டாபிக் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா Introduction to Sedimentology by S.M. Sengupta. ஸோ டாபிக் உள்ள போகலாம். Classification of sedimentary rocks. As you know, sedimentary rocks அப்படிங்கிறது செகண்டரி ராக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ராக்ல எப்போ அது சர்ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அது வந்து வெதரிங் ஆகும். அண்ட் வெதரிங் அப்புறம் என்ன ஆகும்னா எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் நடக்கும் இல்லையா. இப்படி ஒரு பேசினில் டெபாசிட் ஆகிறது டயஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ்னால பாறையாக மாறும். அதுதான் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி பாறையாக மாறுறது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸோஜெனட்டிக் ராக் அண்ட் இன்னொன்று வந்து எண்டோஜெனட்டிக் ராக். ஓகேவா. ஸோ எக்ஸோஜெனட்டிக் ராக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த பாறையெல்லாம் எங்கேயோ உருவாகி சர்ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால வெதரிங், எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள வந்து ஒரு பேசினில் வந்து டெபாசிட் ஆகி ஒரு பாறையாக மாறுது இல்லையா, அது வந்து எக்ஸோஜெனட்டிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற சென்டோஜெனட்டிக் ராக் அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆன பாறையில் தண்ணி விழும்போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து பாறையில் கரையக்கூடிய மெட்டீரியல்லாம் கரைச்சிடும். ஓகேவா. அப்படி கரைச்சி சொல்யூஷனாக கொண்டு போகும் எங்கேருந்து, அது இருக்கிற இடத்துலேருந்து. அப்படி கொண்டு போகிறது அதில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு, மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்த ப்ரெசிபிட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். அது ப்ரெசிபிட்டேட் ஆகிறது தான் எண்டோஜெனட்டிக் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொதுவாக ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸோஜெனட்டிக் ராக் எங்கேயோ உருவாகி இங்கே வந்தது, வேற எண்டோஜெனட்டிக் ராக் அந்த பேசின்குள்ளேயே புதுசாக பாறையாக மாறுறது. அது முன்னாடி சொல்யூஷன் ஸ்டேட்டில் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், வேற பேசின்குள்ளே வந்து தான் சாலிட் அல்லது ராக் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறுது. அதுதான் வந்து எண்டோஜெனட்டிக் ராக். அந்த ரெண்டுத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எதை வச்சு அப்படின்னா அது டெக்ஸ்சர் வச்சு. பொதுவாக எண்டோஜெனட்டிக் ராக் பார்த்தீங்க அப்படின்னா அது interlocking ஆகும், கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டெக்ஸ்சரில் இருக்கும். ஓகேவா. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரு பேசினில் டெம்பரேச்சர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம் ஆகும்னா ப்ரெசிபிட்டேட் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நெருக்கமாக ப்ரெசிபிட்டேட் ஆகும் இல்லையா. ஸோ எப்படி உப்பளத்தில் உப்பு படியுதோ அந்த மாதிரி தான் ஆகும், ரைட்டா. ஸோ அதனால தான் அது வந்து இன்டர்லாக்கிங்காக இருக்குது, கிறிஸ்டலைன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. அந்த பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை நான்-கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. வேற எக்ஸோஜெனட்டிக் ராக் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கேயோ உருவாகி டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகுது இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா அதில் வந்து கிரெயின்ஸும் எல்லா கிரெயினும் ஒட்டி இருக்காது, ஒரு கிரெயின் கேப்னு ஒரு கிரெயின் இருக்கும். ஓகேவா. அந்த கிரெயின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஒர்க் கிரெயின்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் அந்த கேப்ஸை வந்து வாய்ட்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் இந்த மாதிரி வாய்ட்ஸ் இருக்கிற ராக் தான் உங்களுக்கு வந்து ஹை போராசிட்டியாக இருக்கும். ஃபியூச்சரில் வாட்டர் டெபாசிட் இருந்துச்சுன்னா வந்து ஒரு அக்யூஃபராகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய டெக்ஸ்சரை வந்து கிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன கிரீக், இது ஆக்சுவலாக கிரீக் டைம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புரோக்கன் அப்படின்னு மீனிங் வரும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொன்னோம், எக்ஸோஜெனட்டிக் ராக்னா எங்கேயோ உருவாகி வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொன்னோம். வேற சென்டோஜெனட்டிக் ராக்னா பேசின்குள்ளே டெபாசிட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. என்ன கன்ஃபியூஷன் வருது, ஏற்கனவே ஒரு பாறை ஒரு இடத்துல ப்ரெசிபிட்டேஷன் ஆகி டெபாசிட் ஆகிடுச்சு. ஓகேவா. அந்த டெபாசிட் ஆனது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் சர்ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகுது, இல்லை வேறு ஏதோ காரணத்தினால மறுபடியும் உடஞ்சி எரோஷன் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகி இடத்துல டெபாசிட் ஆகுது. ஓகேவா. பை ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா அது எண்டோஜெனட்டிக்காக தான் இருக்கும், ஆனால் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் காட்டும். அப்போ இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க, இதுதான் டவுட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆம்பிகிட்டி வர்றதை தடுப்பு என்ன பண்ணார் அப்படின்னா ஃபோக் அப்படிங்கிறவர் 1968 ஒரு கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார். ஸோ இந்த கிளாஸ்டிக் நான் கிளாஸ்டிக் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம் அப்படி வந்தது தான் இந்த ஃபோக்ஸ் கிளாசிஃபிகேஷன் 1968. இவர் வந்து மூணாக பிரிக்கிறார் செடிமெண்ட்ரி ராக்கை. என்னென்ன, terrigenous, orthochemical, allochemical. ஸோ டெரிஜினஸ்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா எக்ஸோஜெனட்டிக் ராக்னு, எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகி டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகும், ராக்கா பாறையாக மாறுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபாசிட்டட் ராக்ஸை வந்து டெரிஜினஸ் ராக்னு சொல்லுவாங்க. அண்ட் எல்லா ராக்குமே வந்து வெதராக எரோஷனான அவசியம் கிடையாது. சில நேரங்கள் என்ன ஆகும்னா இந்த வல்கேனோ எரப்ஷன் வருது இல்லையா, ஸோ அப்போ வந்து செடிமெண்ட்ஸ் வெளில வரும் இல்லையா, அதாவது இந்த வல்கனிக் டஸ்ட்டு அல்லது வல்கனிக் பாம் சொல்லுவாங்க பெருசாக இருந்துச்சுன்னா, இது ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகும் இல்லையா, அதையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணும். ஸோ அது மாதிரி வந்தாலும் அதுவும் இந்த டெரிஜினஸ் ராக் கீழே தான் வரும். அண்ட் யூனோ கிளேஷியர் என்ன ஆகும்னா வெதரிங் ஆன அவசியம் இல்லை, கிளேஷியர் மூவ் ஆகும்போதே குறுக்கிற பாறையெல்லாம் உடச்சு கொண்டு போகும், வெதரிங் எரோஷன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உடச்சு கொண்டு போயிடும். அந்த மாதிரி டெபாசிட் ஆகிறதையும் டெரிஜினஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஆர்த்தோகெமிக்கல். ஆர்த்தோ அப்படின்னா ட்ரூலி அல்லது ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். ஸோ உண்மையாகவே கெமிக்கல் ப்ரெசிபிட்டேஷனால் உருவானது வந்து ஆர்த்தோகெமிக்கல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பொதுவாக ஃபிசிக்கல் என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் இருந்தாலோ அல்லது கெமிக்கல் ப்ராசஸ்னாலேயோ அல்லது ஈவன் ஒரு உயிரினத்தினால பயோகெமிக்கல் ரீசன்னாலேயோ டெபாசிட் ஆகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷனால் ஆகக்கூடிய ஹேலைட்டு, அன்ஹைட்ரேட், ஜிப்சம் அதெல்லாமே வந்து இது கீழே தான் வரும். அண்ட் நான் எவாப்ரேஷன் இல்லாமல் நடக்குது இல்லையா, இந்த ப்ரெசிபிட்டேஷன் இல்லையா, கெமிக்கல் ப்ரெசிபிட்டேஷன் அது மாதிரி லைம்ஸ்டோன் ரோமெண்ட் நடக்கும், அயன்ஸ்டோன் தான் நடக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆர்த்தோ கெமிக்கல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா. அண்ட் மூணாவது சொன்னாங்க இல்லையா, இன்டர்மீடியட் நடுவில் இருந்தது என்னது, அல்லோகெமிக்கல். அது என்னன்னா அல்லோ அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அல்லோகெமிக்கல் ராக்னா ஃபால்ஸ் கெமிக்கல் ராக், உண்மையிலே கெமிக்கல் ஃபார்மேஷன் நடக்கல, அது பார்க்க அப்படி இருக்கு அப்படின்னு மீனிங் சொல்றாங்க. ஓகேவா. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு பேசின்ல precipitation நடந்து ஒரு பாறையை உருவாயிடுச்சு, which is called as the orthochemical rock. பட் ஃபியூச்சரில் அது இடத்துல நடக்கக்கூடிய வேறு ப்ராசஸ்னால் என்ன ஆகுதுன்னா, அது ரீஒர்க் ஆகி வேறு இடத்துல ரீடெபாசிட் ஆகி ஒரு பார்க்குறதுக்கு கிளாஸ்டிக் ராக் மாதிரி இருக்குது. அதை வந்து அல்லோகெமிக்கல் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் டெரிஜினஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டை குறிக்கும், ஆர்த்தோகெமிக்கல் அப்படிங்கிறது வித்தின் த பேசின் குறிக்கும், வேற அல்லோகெமிக்கல் அப்படிங்கிறது வித்தின் த பேசினில் ஃபார்ம் ஆகி ரீஒர்க் ஆகி ஆர்த்தோகெமிக்கலில் ஃபார்ம் ஆகுது, சாரி இந்த டெரிஜினஸில் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வரதை வந்து இப்படி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெரிஜினஸும் அல்லோகெமிக்கலும் உங்களுக்கு வந்து கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் காட்டும், ஏன்னா ரெண்டு டிரான்ஸ்போர்ட் ஆனது இல்லையா. வேற ஆர்த்தோகெமிக்கல் அப்படிங்கிறது நான் கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் காட்டும். ஓகேவா. அது கிளாஸ் மேட்ச் பண்ணி காட்டும் வருது அப்படின்னு. ஓகேவா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சில புக்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் இஸ் அ ஹைப்ரைட் ராக் அப்படிங்கிறாங்க. அதாவது அது கெமிக்கல் ஆரிஜினும் இருக்கும், டெரிஜினஸ் ஆரிஜின் இருக்கும், ரெண்டும் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கால்கேரியஸ் அல்லது கார்பனேஷியஸ் ஷேல் அப்படிங்கிறாங்க. ஸோ பொதுவாக கால்கேரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து precipitate ஆகிருக்கும், ரைட்டா. அண்டு ஷேல் அப்படிங்கிறதுனா டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறிக்குது. இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் வந்து ஹைப்ரைட் ராக்னு சொல்கிறாங்க. அண்ட் சில புக்ஸில் இந்த ஹைப்ரைட் ராக்கை வந்து அல்லோகெமிக்கலில் சேர்த்துருக்காங்க. ஓகேவா. இந்த ஃபோக்ஸ் கிளாசிஃபிகேஷனை வந்து நம்ம எடுக்க முடியும், கிளாஸ்டிக் அண்ட் நான் கிளாஸ்டிக்ங்கிறது மாற்றவே முடியாது. சாரி, ஃபோக்ஸ் கிளாசிஃபிகேஷன் என்னதான் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள இந்த கிளாஸ்டிக் நான் கிளாஸ்டிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கட் பண்ண முடியாது. ஸோ யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணால் நல்லா தான். இந்த முன்னாடி சொன்ன டெரிஜினஸ் ஆர்த்தோகெமிக்கல் அல்லோகெமிக்கல் டேர்ம்ஸும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஓகேவா. ஸோ எவ்வளோதான் கிளாசிஃபிகேஷன் சொன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய செடிமெண்டரி ராக்ஸில் 95% 3 ராக் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோனு, ஷேலு, லைம்ஸ்டோன். இது 3 தான் 95% இருக்குது எர்த்தோட கிரஸ்டில். பாக்கி 5% தான் மீதி எல்லாமே வந்துடுது. ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, செகண்டரி ராக்கும் செடிமெண்டரி ராக்கு. ஸோ பிரைமரி ராக் வந்து இக்னியஸாவோ மெட்டமார்பிக்காவோ செடிமெண்டரியாவோ இருக்கலாம்னு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இக்னியஸ் ராக்ல இருந்தால் அதான் பிரைமரி ராக்கு. ஸோ அங்கே என்ன செடிமெண்டரி ராக் ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இக்னியஸ் ராக்கோட காம்போசிஷன் என்னவோ அதன்படி தான் செடிமெண்டரி ராக்கும் இருக்கணும் அப்படின்னு கேரல்சன் மெக்கன்சியும் 1971 சொல்கிறாங்க. அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்போசிஷன் வைஸ் அதாவது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஷேல் தான் அதிகமான அளவில் செடிமெண்டரி ராக்காக இருக்கும், ஆல்மோஸ்ட் 18% வரைக்கும் இருக்கும். அண்ட் சாண்ட்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு 11% வரைக்கும் இருக்கலாம். அண்ட் லைம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 8% இருக்கும். அண்ட் இதுதான் வந்து இந்த 95% சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேரல்ஸ் அண்ட் மெக்கன்சி 1971 சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லை. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டிகிராஃபிக் ஸ்டடிஸ் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேல் வந்து அளவில் கம்மியாகவும் வேற சாண்ட்ஸ்டோன் லைம்ஸ்டோன் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பெட்டிஜெனரோட சொல்லியிருக்காரு. எப்போ 1975. ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இது பொதுவும் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் ஆரிஜின் வரக்கூடிய ராக்ஸை பிரிச்சு பார்ப்போம். அதில் வந்து ரூடியேஷியஸ், ஆர்ஜிலேஷியஸ், அரினேஷியஸ் எல்லாம் வரும். அப்புறம் கெமிக்கல் ஆரிஜின் தனியாக பிரிச்சு பார்ப்போம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.